வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வந்து எப்படி நம்ம பெறது, ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் கூட வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று பாருங்கள். நிவாரணம் வந்து எவ்வளோ கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது. இல்லை வந்து நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் இல்லை வந்து ஜெராக்ஸ் கடையில் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நிவாரண தொகைக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் போஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல வந்து அனுப்புனர் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும். உங்களுடைய நேமு, உங்களுடைய சன் ஆஃபு, ஹஸ்பண்ட் ஆஃபு இல்லை சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கணும். முக்கியமாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யார்கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ பெறுவர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் இருக்கார் பாருங்க. நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அவுட் தான் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ அது வந்து மேலே வந்து மென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து நீங்கள் உங்களுடைய கிராமம் வந்து நீங்கள் இங்கே எழுதினா போதும். உங்களுடைய கிராம நேம் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் இந்த லைனில் வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஷயத்தை சொல்கிறோம். அதாவது, ஐயா, நான் மேற்கண்ட முகவரில் வசித்து வருகிறேன். நான் கீழ்கண்டவாறு சாகுபடி செய்த பயிர் கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே அதற்கான நிவாரணம் பெற்று வழங்கிட பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம காமனாக வந்து நம்ம சொல்கிறது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சர்வே நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய நிலத்தோட சர்வே நம்பர் இருக்கு பாருங்கள், இல்லை வந்து நீங்கள் பயிர் செய்கிற நிலத்தோட சர்வே நம்பர் இருக்கு பாருங்கள், அதை வந்து ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து சொந்தமான நிலத்தில் வந்து பயிர் வைக்கிறீங்களா, இல்லை வந்து குத்தகை எடுத்து பயிர் வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிங்க. சொந்தமான நிலம்னா நீங்கள் இங்கே வந்து அதை மென்ஷன் பண்ணிங்க. இல்லை வந்து குத்தகை நிலம்னா இங்கே வந்து அது மென்ஷன் பண்ணிங்க. மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சொந்தமான நிலத்தில் வந்து பயிர் வைக்கிறீங்க, அது வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்குது, அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லைன்னா நீங்கள் வந்து வாரிசு சான்று வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை வாரிசு சான்று உங்களால் சப்மிட் பண்ண முடியும்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் குத்தகை நிலம்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சாகுபடி செய்த பயிர் இருக்குது பாருங்கள், நீங்கள் என்ன பயிர் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணீங்களோ அது வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். உளுந்தா மலாட்டையா சொல்லிட்டு நீங்கள் என்ன பயிர் பண்ணீங்களோ அந்த பயிரோட பேர் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி சாகுபடி செய்த பரப்பு இருக்குது பாருங்கள், இங்கே எத்தனை ஏக்கரில் வந்து நீங்கள் பயிர் பண்ணி சொல்லி கேட்குறாங்க, அந்த ஏக்கர் வந்து இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். எத்தனை ஏக்கரில் வந்து நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அதேமாரி நீங்கள் பயிர் பண்ண பாதிக்கப்பட்ட பகுதி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் பயிர் பண்ணியிருக்கக்கூடிய பகுதி வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குதோ அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அரை ஏக்கரா 3/4 ஏக்கரா சொல்லிட்டு வந்து அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. இல்லை வந்து ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டதுன்னா நீங்கள் எத்தனை ஏக்கர் மேலே மென்ஷன் பண்ணிக்கணும், அதே வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ கீழே வந்து இறைவி மானாவாரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறைவினா வந்து ஒரே பயிர் தான் வைப்பாங்க. ஸோ மானாவாரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எத்தனை பயிர் வேணும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா வகையான பயிர் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம மானாவாரி தான் வரும். நம்ம மானாவாரி நீங்கள் கொடுத்துங்க. ஆதார் அட்டை எண் இருக்குது பாருங்கள், உங்களோட ஆதார் அட்டை எண்ணை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிங்க. அது கீழே வந்து குடும்ப அட்டை எண் கேட்டிருக்காங்க பாருங்கள், அது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பருக்கு பாருங்கள், அது வந்து மென்ஷன் பண்ணிங்க. அது கீழே வந்து உங்களுடைய வங்கி கணக்கு எண்ணுக்கு பாருங்கள், உங்களுடைய நிவாரண தொகை வந்து அதுதான் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கான சரியான பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. வங்கி கணக்கு எண் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துங்க. அதேமாதிரி உங்களோட பேங்க்கு பேர், அதோட பிரான்ச் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட பிரான்ச் பேரும் உங்களுடைய பேங்க் நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்சி கோட் இருக்குது பாருங்கள், அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துங்க. ஸோ கரெக்டான ஃபோன் நம்பராக கொடுங்க, எதாவது மாற்றி கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த வகையான தகவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஓடிபி இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஃபோனில் தான் வரும். ஸோ அது வந்து நீங்கள் சரியான யூஸ் பண்ணுற ஃபோனை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த விண்ணப்பத்துக்கு கூட என்னென்ன இணைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்படிக்கு சொல்லிட்டு விவசாயியின் பெயர் சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கையெழுத்து போட்டுங்க. சைன் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள்,
இது கூட வந்து நீங்கள் சிட்டா நகல் வந்து வைக்கணும். அதே மாதிரி வங்கி புத்தகம் எனக்கு பண்ணுங்க, அது வந்து நீங்கள் வைக்கணும். எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல் வந்து கொடுத்துறாதீங்க. வங்கி புத்தக நகல் வந்து வைக்கணும். அதே மாதிரி உங்களோட ஆதார் அட்டை நகல் இருக்கு பாருங்க, அது வந்து வைக்கணும். உங்களுடைய குடும்ப அட்டை இருக்கு பாருங்க, ரேஷன் கார்டு நகல், அதோட நகல் வந்து நீங்கள் வைக்கணும். பாதிக்கப்பட்ட வயலின் புகைப்படம் பாருங்க, அது ஒன்று நீங்கள் வைக்கணும். ஸோ உங்களுடைய நிலத்தில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து கலர் பிரிண்ட் போட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கூட வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜிபிஎஸ் ஃபோட்டோனாக்கா நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து காட்டும் அந்த ஃபோட்டோவில். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ தான் கேட்குறாங்க. ஒரு சில பகுதியில் வந்து சாதாரணமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா போதுன்றாங்க, ஒரு சில பகுதியில் வந்து ஜிபிஎஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்க விஓட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் இருக்க கிராம நிர்வாக அலுவலர் பிறப்பாங்க, அவர்கிட்ட வந்து நீங்கள் போய் கேட்டுக்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. நிவாரண தொகையை பார்த்தீங்கன்னா தகவல் நம்மளுக்கு இன்னும் சரியான தகவல் வரல. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுறோம். தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.